காக்க கதிர்வேல் காக்க காக்க நோக்க 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 கதிர்வேல் நோக்க நோக்க காக்க 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 கதிர்வேல் காக்க காக்க நோக்க 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 கதிர்வேல் நோக்க நோக்க பார்க்க பார்க்க தீர்க்க தீர்க்க காளி பார்வை கவலை போக்க அச்சம் எல்லாம் நொடியில் விலகும் விலகும் உச்சம் எல்லாம் வாழ்வில் நிறையும் நிறையும் காக்க 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 இமயத்தின் புதல்வனே என்றும் எங்கள் நண்பனே இனி வரும் காலமே கதிர்வேலனின் நேரமே வேண்டியதை வேண்டுவோக்கு காலமதில் கொடுப்பவன் தடுப்பதை தகர்த்திடும் சூரன் கதிர்வேலன் வீரன் வீரன் வேண்டியதை வேண்டுவோக்கு காலமதில் கொடுப்பவன் தடுப்பதை தகர்த்திடும் சூரன் கதிர்வேலன் வீரன் வீரன் தடுப்பதை தகர்த்திடும் சூரன் கதிர்வேலன் வீரன் வீரன் காக்க 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 கதிர்வேல் காக்க காக்க நோக்க 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 கதிர்வேல் நோக்க நோக்க காக்க 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 கதிர்வேல் காக்க காக்க நோக்க 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 கதிர்வேல் நோக்க நோக்க பார்க்க பார்க்க தீர்க்க தீர்க்க காடி பார்வை கவலை போக்க அச்சம் எல்லாம் நொடியில் விலகும் விலகும் உச்சம் எல்லாம் வாழ்வில் நிறையும் நிறையும் காக்க 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 என்னங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை. போயிட்டு வந்துடுறேன். என்னங்க பாத்துங்க. சார் இவங்க தான் சொல்லுங்க சார். வீடு வாடகை கொடுத்தோம், மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். ஒன்றும் பயப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். ராஜேஷ், சங்கருக்கு ஃபோன் போடு. சங்கர். சொல்லுங்கள் சார். எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் சார். 2 பேரும் உள்ளே தானே இருக்காங்க? ஆமாம் சார், உள்ளே தான் இருக்காங்க. ஓகே, கட் த லைன். லிசன் guys. நீங்கள் வாங்க சார். மேடம், நீங்கள் போகலாம். தம்பி, யாரு? நான் தான்ப்பா ஹவுஸ் ஓனரு. என்னண்ணா இந்த நேரத்தில்? ஊரில் மாமனார் இறந்துட்டாரு, நான் உடனே கிளம்பி ஆகணும். நாளைக்கு சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சாவி கொடுக்கணும். காலையில் கொடுத்துறீங்களா?
யாருடா நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க பிளான் என்னடா? சொல்றா! நாங்க இங்க இருக்க விஷயத்த உனக்கு யார் சொன்னது? சொல்லுடா, சொல்லு சொல்லு சொல்றா. என்ன வேலு இப்படி பண்ணிட்ட? விட்டு இருந்தா ஒன்னையும் போட்டுருப்பாங்கடா. எந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க சார்? எத்தனை பேர் சார் இறந்தாங்க? போலீஸ்ல யாருக்காவது காயமா சார்? எவ்வளவு நாளா அவங்க இங்க தங்கி இருக்காங்க? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. பிரஸுக்கு யார் சொன்னது? நான் தான் சார் சொன்னேன். இதை மட்டும் சொல்ல வந்துருங்க. ஏரியாவில் புதுசா ஆள் வந்ததுன்னா அவன் யார் என்னன்னு விசாரிக்கிறது இல்லை, போலீஸுக்கு தகவல் கொடுக்கறது இல்லை. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எந்த இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சந்தேகப்படும்படியான ஆளுங்க வந்திருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. விசாரிக்க போனப்போ எங்க ஆளுங்களை சுட்டாங்க, திரும்ப எங்க ஆளுங்க அவங்கள சுட்டாங்க. சார் நீங்க திட்டமோட சுட்டுட்டு அவங்க சுட்டாங்க, பதிலுக்கு நாங்க சுட்டோன்னு சொல்றது வழக்கமான டயலாக் தாங்க சார். என்னது வழக்கமான டயலாக்? எங்க ஆபீசர்ஸ் 4 பேர் செத்து போயிருக்காங்க. மைக்க கையில பிடிச்சிட்டா என்ன கேள்வி வேணாலும் கேட்டுருவீங்களா? சார் தண்ணி குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம். ஹாய் ஜானுக்குட்டி. வாங்கண்ணா. ஜானுமா சாப்பிட்டாச்சா? ஜானுக்குட்டி என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. உங்களுக்கு? என்னாச்சு டாடி? அடிபட்டுச்சா? கையில கட்டு போட்டிருக்கீங்க? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களா? இதுக்குதான் சொன்னேன் புது கார் வாங்குங்கன்னு. புது கார் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் கீழே விழுந்திருக்க மாட்டீங்கல்ல. முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு, காரில் அப்புறம் வாங்கலாம். ஹோம் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க இனி புது கார் வந்துரும். இருங்க. தீவிரவாதிகளை பிடிக்க போன இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸை சுட்டுட்டானுங்க. நல்ல வேலை, வேலு வந்து என்னை காப்பாத்திட்டான். ஏய் என்ன இது? நீ அமைதியா இருந்தப்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட டியூட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். நீ என்னடானா அழுதுகிட்டு இருக்க? இல்லைங்க, குழந்தை முன்னாடி அழுதா அவ பயந்துருவா. ஏய், எனக்கு கையில் அடிப்பட்டதுக்கே இப்படி துடிச்சு போறியே. செத்து போன ஆபீசர்ஸோட குடும்பத்தை யோசிச்சு பாத்தியா? தரிசனம் முடிச்சோடனே எப்படி தூங்குறான் பாரு. இப்படி பட்டப்பகல தூங்குனா ஆபீஸ் எப்படிடா விளங்கும்? வாய மூடுறா. இப்படி வெட்டித்தனமா உட்காந்து பேசுற விட தூங்கி ரெஸ்ட் எடுத்தா உடம்புக்காக நல்லா இருக்கும். போடா போனா முக்கா. லாரில மாட்டின தவுக்குல மாதிரி இருந்துட்டு எப்படி பேசுது பாரு. சைலண்ட். ஹலோ சொல்லுங்க இன்ஃபார்மர். என்னது குண்டு வைக்க போறாங்களா? குண்டா? கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி. என்ன சார் சொல்றீங்க? எல்லா பக்கம் வைக்கிறாங்களா? அப்படியா? சரி போன பை, நாங்க உடனே அங்க வர்றோம். ஏய் இமிடியேட்டா தும்முலட்டிக்கு போயாகணும். லெட்ஸ் கோ. வாங்க கிளம்புவோம் கிளம்புவோம்.
அக்கௌண்ட் நம்பருக்கு சேரிங் கிராஸில் இருக்க எஸ்எஸ் பேங்க்கில் 2 தடவை பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 19ஆம் தேதி கோத்தகிரியில் இருக்கிற செல்லமணி அண்ட் கோ பெட்ரோல் பங்க்ல ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 20ஆம் தேதி ஊட்டியில் இருக்கிற ராதிகா ஏஜென்சிஸ்ங்கிற பெட்ரோல் பங்க்ல மறுபடியும் ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை வேலு, 23ஆம் தேதி குன்னூரில் இருக்கிற குமரன் அண்ட் கோவில் ஃபியூல் போட்டிருக்காங்க. அங்கேருந்து இன் அபவுட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 to 40 கிலோமீட்டர்ஸில் another 3 to 4 பங்க்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு பங்க்ல கூட அவங்க ஃபியூல் போடல. பிகாஸ் எல்லா பங்க்ஸ்லையும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிசிடிவி கேமரா இல்லாத பங்க்ஸா பார்த்து தான் ஃபியூல் போட்டிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. பணம் டெபாசிட் ஆனது ஷேரிங் கிராஸில். இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர். ஸோ இந்த ரேடியோ ஸ்கூலில் தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் தான் தெரியல பிரபு. எஸ் ராஜா. ஓகே ராஜா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. வேலு, நம்ம ட்ரேஸ் பண்ண சொன்னால அந்த நம்பர், அந்த சிக்னல் அடிக்கடி ஊட்டி டவர் தான் ஹிட் பண்ணுதுன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஃபங்க்ஷன் நடக்கிற இடங்கள், கோயில், தியேட்டர்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி மக்கள் அதிகமாக நடமாடுற இடங்களா பார்த்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. பிரபு, என்கவுண்டர் நடந்த இடத்துக்கு போ. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு. ஓகே, ஷூர். எஸ் சார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமா வான்கோழி பிரியாணிய சூடா பண்ணி வச்சிருக்காங்க. அதை சட்டு சட்டியா தின்னுபிட்டு குப்புற படுத்து கொட்டை விட்டு தூங்கு. நல்லப்பா மாதிரி நாக்க சொல்றான். அரு இருக்கா உனக்கு? நமக்கு குண்டு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் அந்த வீடு எது? அதோ இருக்கு அந்த வீடு, அங்கதானே போகணும். எப்ப பாரு சோத்து ஞாபகம். நில்லுங்க பாஸ், இந்த வீட்டுல தான் குண்டு வைக்கிறவன் பதுங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரியா? ஏஞ்சலினா, போயா போயா, நானும் ரெடியா இருக்கேன். ஒயிட் பீஸ். ஏ தல்ற ஆபரேஷனை பத்தி பேசுகிறான்னு சொன்னா ரொமான்ஸ். சூப்பிட், நீ ரெடியா இருக்கேன்னு சொல்றனாலதான் அவனுங்க பாயறானுங்க. இனிமேல் அந்த வார்த்தையே யூஸ் பண்ண கூடாது. பி கேர்ஃபுல். எஸ் பாஸ். கம் ஆன். ஏய் ஆளா அது யாரா? புடி இன்னொரு வெப்பேன், ஊட்டியில வெப்பேன், கோத்தகிரில வெப்பேன், எல்லா போண்டா தல்றா. புடி மரியாதை குடுத்துரு. என்ன வெய்யே கொன்னே போடு. ஏய் பாஸ், உள்ள இருக்கிறவ கன்ஃபார்மா தீவிரவாதி தான் பாஸ். நாம உள்ள போய் கோழி அமுக்கிற மாதிரி அவனை அமுக்கி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா நம்மளோட ஜேம்ஸ் பாண்ட் டிடெக்டிவ் ஏஜென்ட் உலக ஃபேமஸ் ஆயிடும் பாஸ். அப்புறம் என்ன உடனே ஆக்சன் எடுங்க பாஸ். ஐ நோ ஹூ மைல். சைனீஸ்ல இருந்து இப்ப நீ இங்கிலீஷ்க்கு மாறிட்ட. ஆனா நிப்பாட்டுங்க பா, கதவை தட்டி உள்ள போலாம். என்னடா பண்ற பாஸ்? நரன்னு நாய் மாதிரி உள்ள போறது நாகரிகம் இல்ல, கதவை தட்டிட்டு போறதுதான் நம்மளோட கலாச்சாரம். போடா கூமட்ட, போடா புலி முட்டை. கதவை தட்டிட்டு போனா தீவிரவாதி அலர்ட் ஆயிருவான்டா. ஆமா, கதவை உடைச்சிட்டு தான் போகணும். மூவ்மெண்ட் கொடுங்க பாஸ். டேக் தி பொசிஷன் பாஸ். சீக்கிரம் வாங்க பாஸ். வாங்க பெரிய பிடி உஷா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். குடியா குடி. நிறுத்து. குடுக்க மாட்டியா? உனக்கு மனசாட்சி இருக்காடா? குண்டு வைக்கிறேங்கற. குண்டு வச்சா எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியுமா உனக்கு? மனுஷ உசுருனா அவ்வளவு இலக்கரமா? ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாரு? டேய், உன்ன மாதிரி தீவிரவாதிகளை பிடிக்க வந்த ஜென்ஸ் பண்றா. உன்னை பார்த்தா அப்படி தெரியல. ஆஹா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? இது வரைக்கும் என் பொண்டாடி கம்மலை வச்சிருக்கிறேன், செயினை வச்சிருக்கிறேன், வளையல வச்சிருக்கிறேன், ஏன் ஒட்டியானது கூட வச்சிருக்கிறேன். அப்பவெல்லாம் சாகாதவங்க என் பொண்டாடி தாலி குண்டு வச்சா எப்படா சாவாங்க? என்னது தாலி குண்டா? ஆமாடா. வெடிகுண்டு இல்லையா? வெடிகுண்டா? என் பொண்டாடி தாலி குண்டா. அப்போ ஊட்டியில வைக்கிற, கோத்தகிரியில வைக்கிற, குன்னூர்ல வைக்கிறேன்னு சொன்னியே. அங்கெல்லாம் தானே மார்வாடி கடை இருக்குது. ஐயோ சாரி பிரதர் சிஸ்டர், சின்ன வேலை இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. ஒரே நிமிஷம். எங்க போற? நான் உனக்கு பிரதர்னா என் பொண்டாட்டி எப்படி உனக்கு சிஸ்டராவா?
சொல்லு. Oh, you mistake me. I am gentleman. No, you continue. நில்லு. ஏண்டி இந்த குண்டனை நீதான் திட்டம் போட்டு வர வச்சியாடி? அட பாவி, இதுவரைக்கும் என் புருஷன் என்னோட காதுல இருக்கத வச்சா, மூக்குல இருக்கத வச்சா, அப்ப கூட என் மேல சந்தேகப்படலையா? இப்ப குண்டு வைக்க போற நேரத்துல நீ வந்து என்னால முடியாது. இது உங்க குடும்ப பிரச்சனை. நீங்க சௌகாசமா முடிச்சிட்டு வெளியே வாங்க. நாங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்றோம். ஓகே? ஏண்டா ஜாக்கி, என்னடா டாம்? உள்ள இருக்கிறது தீவிரவாதி கிடையாது, ஒரு குடிகார பையன். அவன்கிட்ட நம்ம தலைவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஜேம்ஸ் பாண்ட் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு பெருத்த அவமானம். அதனால what you doing? Close the door. Yeah, close the door. ஜானு குட்டி, வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைமா. எதுக்கு? எதுக்கா? நேத்து நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொன்னீங்க? நீ அடி வாங்க போற? எங்க பெரிய போலீஸ் ஆபீசரே அக்யூஸ்ட் அடிக்க வராங்க. இரு உன்ன. வேலு. என்னம்மா? பாரு வேலு, அம்மா அடிக்க வராங்க. பாருங்க, நான் ஊருக்கு போன ட்ரெஸ் மடிச்சு வைன்னு சொன்ன வாய் பேசிட்டு இருக்கா. ஏன்டா ஊருக்கு போக பிடிக்கலையா? அந்த வில்லேஜுக்கு போவதுக்கே போர் அடிக்குது வேலு, போக பிடிக்கல. கிராமத்துக்கு போறது நம்ம தாத்தா பாட்டியை மட்டும் பார்க்கறதுக்கு இல்லடா, அந்த ஊர் மக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஊர்ல நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, அங்க ஒரு பெரிய ரிவர் இருக்கு, அங்க ஃபிஷ்ஷிங்லாம் போகலாம். நீ ஊருக்கு போதா இருந்தா நானும் வரலான்னு பார்த்தேன். நீ வந்தா நானும் வரேன். ஓகே. என்ன வேலு இது? என்கொயரி நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால தான் அவங்க 2 பேரை மட்டும் போயிட்டு வர சொன்னேன். మమ్మా ఆడవాలి ఆడవాలి ఆట హే తమ్మా ನೋಡవాలి ಸೀಮೆ ಜನದ ಕೂಟ ಓ ಮಮ್ಮಾ ಹೇಗಿತಾಲಿ ಅಯ್ಯ ಕಾಲ ಆಟ ಹೈ ತಮ್ಮ ಸುಕ್ಕ ಸೂರು ಮಾಡು ಒಳ್ಳೆಯ ಕೂಟ ನಾಕುನ ಸೀಮೆಯ ಮಕ್ಕವು ಸೊಕ್ಕುನ ಮತ್ತವ ಮಾಡಿಯು ತೊದನಾಡು ಪೊರಂಗಾಡು ಮೇಕುನಾಡು ಕುಂದೆ ಸೀಮೆ ಮಮ್ಮನೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ ಜರುದು ಜರುದು ಮಮ್ಮ ಆಡಬಾಲಿ ಆಡಬಾಲಿ ಆಟ ಹೇ ತಮ್ಮ ನೋಡಬಾಲಿ ಸೀಮೆ ಜನದ ಕೂಟ ನಟ್ಟುನ ಮಕ್ಕ ಸೇವನೆ ನಂಗ ಜಾಲಿಯ ಆಟ ಆಡುವು ಲಾಲೋ 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 ಲೀಲಿ ಲೀಲಿ ಲೋಲಯ ಲಾಲೀಲೋ ಹಟ್ಟಿಯ ಹಬ್ಬ ಅಪ್ಪನೆ ನಂಗ ಮೆಟ್ಟುನ ಆಟ ಆಡುವು ಲಾಲೋ 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 ಲೀಲಿ ಲೀಲಿ ಲೋಲಯ ಲಾಲೀಲೋ ಮಮ್ಮನೆಲ್ಲವೇ ಮಮ್ಮಿ ಎಲ್ಲವೇ ಅಕ್ಕನೆಲ್ಲವೇ ಅಮ್ಮೆಗೆಲ್ಲವೇ ಕವಲೆ ನಂಗಾಗಿಲ್ಲೆ ಕುಣಿತು ಆಡು ಮೆಲ್ಲೆ ಡುಬುಕು 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 ಡೋಯ್ ಮಮ್ಮ ಆಡಬಾಲಿ ಆಟ ಹೈ ತಮ್ಮ ನೋಡಬಾಲಿ ಸೀಮೆ ಜನದ ಕೂಟ ಗೆರೆ ಮುಂಡವು ಹುಟ್ಟು ಗುತ್ತನೆ ಸೀಲೆಯ ಹೊತ್ತಲೆ ಲಾಲೋ 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 ಲೀಲಿ ಲೀಲಿ ಲೋಲಿಯ ಲಾಲೀಲೋ
ಜೂಜು ಕಟ್ಟಿ ಆಡಿ ಬಪ್ಪೋಬಾ ಜೋರು ಮಾಡಿ ಪಾಡಿ ಬಪ್ಪೋಬಾ ಮಿಚ್ಚಿ ಲಚ್ಚಿ ಪಚ್ಚಿ ಕುಣಿಕಿ ಮಣಿಕಿ ಸಿಣಿಕಿ ಡುಬುಕು ಡಕ್ಕರ ಡುಬುಕು ஆடவாங்க ஆடவாங்க ஆட்டம் ஹே தம்பி நல்ல மல்ல ஜனங்க கூட்டம் பாரு ஹே மாமா சொல்லித்தாங்க அந்த கால ஆட்டம் ஹே தம்பி நீ தூள் கலப்பி ஆடு கூட்டம் சோறு நாலு மல்ல மக்களையும் பாரு நீ அவங்க ஜாலியாக பேசுறத கேளு நீ தொத்த நாடு புறங்காடு மெக்கு நாடு குந்த சீமை சொந்த பந்தம் வந்திருக்காங்க ஜோருடா ஓ ஹோ ஹோ ஜாலிடா ஏ மம்மா ஏ தம்மா என்னங்க சார் அது நாங்க தெரியாதனமா வீட்டை வாடகைக்கு விட்டோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்களும் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்குறீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? தப்பான ஆளுங்களுக்கு வீடு கொடுத்துருக்கீங்க. இப்ப வருத்தப்பட்ட என்ன இருக்கு சார்? ஆமா, அவங்களுக்கு உங்களை எப்படி தெரியும்? புரோக்கர் கூட்டிட்டு வந்தாரா? இல்ல சார், வெளியே டூலெட் போர்டு போட்டிருந்தோம். வீடு வேணும்னு சொல்லி கேட்டாங்க, கொடுத்துட்டோம் சார். வீடு கேட்டா உடனே கொடுத்துருவீங்களா? யார் என்ன எங்க வேலை செய்யறாங்கன்னு இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? சேரிங் கிராஸ்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறதா சொன்னாங்க சார். வெளியூர்காரங்களுக்கு வீடு கொடுக்கறதுனா கமிஷன் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிருக்கோம்ல. நாங்க சொல்றது எதையும் செய்யாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா போலீஸை குறை சொல்றது. அவங்கள பார்க்க வேற யாராவது வருவாங்களா? அப்பப்போ 2-3 பேர் வருவாங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு வரும் மேடம். அவங்க யார் என்னன்னு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வருவாங்க சார். சரி, ஆளை கட்டின அடையாளம் காட்டுவீங்களா? சொல்லுவேன் மேடம். இந்த தெருவில் உள்ளவங்க யாராவது அவங்க கிட்ட பேசுவாங்களா? அப்படி பேசுற மாதிரி தெரியல சார். நாங்களே பகல்ல இங்க இருக்க மாட்டோம் சார். ஏன் பகல்ல வேலைக்கு போயிருவீங்களா? பேராறுல வீடு கட்டிட்டு இருக்கோம் சார், அங்க போயிருவோம் சார். வீடு கட்டி பாகிஸ்தான்காரங்க விற்க போறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அப்புறம் நீ வேலைக்கு போல? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கோம். அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருங்க. அவரையாவது யாரு என்னன்னு விசாரிச்சு போட்டீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க மேடம். அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். சரி, இங்க தங்கி இருந்தவங்களை பத்தி யாராவது வந்து விசாரிச்சாங்கன்னா உடனே எனக்கு சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பிரபு. சொல்லுங்க சார். எம்டி கொஞ்சம் பார்க்கணுமே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். மே கம் இன் சார். எஸ். உங்களை எஸ்ஐ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு சார். வர சொல்லுங்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சாப்பிடுங்க சார்? ஒன்றும் வேணாம் சார். உங்க ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமாங்க சார். ஆஃபீஸ்க்கு யார் யார் வர்றாங்க போறாங்கன்னு பார்க்கறதுக்கு வேண்டி வச்சிருக்கேன். வெரி குட். என்கவுண்டர் நடந்த நாள்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் தேவைப்படுது. கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். பிரகாஷ். சார். மே கம் இன் சார். உள்ள வாப்பா. சாருக்கு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் வேணுமா? கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுப்பா. ஓகே சார். ஓகே தானே சார்? அப்புறம் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல சார். நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சார். வாங்க சார். என்னடா சாப்பிடலாம்? காஃபி சொல்றா. ஸ்வேதா, டேபிள் நம்பர் 4ல ஆர்டர் எடுமா. என்ன மச்சி இவ்வளவு சைலண்டா இருக்கு? ஆர்டர் ப்ளீஸ். மச்சான் மச்சான், செம்ம ஃபிகர். என்ன வேணும்? நீ தான் வேணும். கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? மரியாதையா பேசுறேன். நீங்க தான் வேணும். சித்தப்பா. மாப்ள, சித்தப்பா வேண்டா. பொண்ணுக்கு சித்தப்பானா நமக்கு மாமா தானே? கரெக்ட் மச்சி. டேய், யாரு என் ஃப்ரெண்ட் மேலயே கை வச்சிட்டியா? தம்பி 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 மன்னிச்சுக்கோங்க தம்பி. வேணாம் தம்பி, அவ ஊருக்கு புதுசு. உங்களை பத்தி அவருக்கு தெரியாது தம்பி. அதெல்லாம் வேண்டாம். யாழ அவ அடிச்சால, யாழ அவள் அடிப்பான். டேய் அரா. அடியா நான் வாங்கட்டுமா? எடுத்து கடிமலே கை வச்சிட்டியா? இருடி உனக்கு இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார், வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? ஒரு காஃபி கிடைக்குமா? ஐய் கிடைக்குமா? உட்காருங்க உட்காருங்க. போமா போய் காஃபி உட்காருங்க. யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காங்க? ஃப்ரெண்டோட பொண்ணு சார். ரீசெண்டாக அவர் தவறிட்டார். ஒரே பொண்ணு சார்.
ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து ஹாஸ்டலில் சேர்க்கணும். அது வரைக்கும் இங்கே தங்கிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் சார். கூட்டு வரதெல்லாம் ஓகே தான் சார். எதுக்கு இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் உள்ளே விட்றீங்க? கஸ்டமர் சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் காப்பி சாப்பிடுங்க சார். நீங்கள் சாப்பிடுங்க, நான் கவுண்டரில் இருக்கேன். உட்காருங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நல்லவன் யாரு ரவுடி யாருன்னு வித்தியாசம் தெரியாமல் இருக்கீங்க. நல்லவனா ரவுடியான்னு முகத்திலேயே எழுதி ஓட்டி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இனிமேல் அந்த பசங்கனால எந்த பிரச்சனையும் வராது சார். காஃபிக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. இருக்கட்டும். இல்லை நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு தான் வைங்க சார். நீங்கள் சொல்லி தான் ஆகணும். 20 ரூபா கொடுங்க சார். ஓகே, தேங்க்யூ. டேய், நேத்து ஒரு ஃபார்முலா செக் பண்ண சொன்னேன், செக் பண்ணிட்டியா? அனுப்பாங்க பாஸ், நீங்களும் உங்க ஃபார்முலாவும். நேத்து மதுரை முன்னாடி பிளேஸ்ல ஒரு சைடு சாப்பிட்டேன் பாஸ், சூப்பரா இருந்தது பாஸ். கொஞ்சம் சிக்கனே, கொஞ்சம் மட்டனே, நடுவுல மஞ்சக்குரு, 2 வெங்காயம், 2 வெள்ளை பூண்டு, 2 தக்காளி, சும்மா சூப்பரா இருந்தது பாஸ். கேட்டா ஃபார்முலான்னு சொல்றானுங்க. வீட்டுல அம்மா கேசரி கிண்டிருந்தாங்க பாஸ், சாப்பிட்டு பார்த்த பாஸ், நல்லா இருந்தது பாஸ். கேட்டா அதுவும் ஃபார்முலான்னு சொல்றாங்க. டிவி பார்த்துட்டு இருந்தேன் பாஸ், அதுல கார் ரைஸ் போச்சு பாஸ். கேட்டா அதுவும் ஃபார்முலான்னு சொல்றாங்க. எல்லாமே ஃபார்முலான்னு சொன்னா அப்ப எல்லாருமே சயின்டிஸ்டா தானே பாஸ் இருக்கணும். நீங்க மட்டும் வெள்ளை கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்கீங்க பாஸ். அவங்க ஃபார்முலாவும் ஏன் ஃபார்முலாவும் ஒண்ணா? கேள்வி கேட்டா கோவிப்பீங்க பாஸ், நீங்க எப்பவுமே இப்படிதான் பாஸ். ஸ்டூபிட். இந்திய நாட்டை ஒரு பெரிய வல்லரசா மாத்துறதுக்கா போராடிட்டு இருக்கேன். ஏன் ஃபார்முலாவே அவங்க ஃபார்முலாவே ஒண்ணா சொல்றேன். தீவெட்டி தின்னி போ, வெளியில போய் மூஞ்சில முடிக்காத. கேள்வி கேட்டா உடனே வெளிய அனுப்பிச்சிடுங்க. ஸ்டூபிட். தின்னு உடம்ப மட்டும் வளர்த்து மூளை வளர்க்காத இவங்களுக்காக ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு மூளை வளர்ச்சி பெற்ற ஒரு இந்தியாவை உருவாக்க போறாண்டா இந்த சயின்டிஸ்ட். சார், நமக்கு பாம்பேல இருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு, நாம அதை டீலிங் பண்ணணும். பண்ணலாமே. இன்ஃபார்மர். ஹலோ, சொல்லுங்க. ரியலி? அப்படியா? தேங்க்யூ. நாங்க உடனே வரோம். இப்ப நாம நேரா போலாம், அவனை பிடிக்கலாம். பிடிச்சிடலாம். கிழிச்சிங்க. ஏற்கனவே இப்படித்தான் எந்த பிளானும் இல்லாம ஒரு தீவிரவாதியை பிடிக்க பண்ணு போயிட்டு ஒரு குடிகாரன பொண்டாட்டியை மாட்டிக்கிட்டு மூலம் தள்ள குமுறு நானே. அது பத்தாது. இதை மட்டும் நான் வச்சுக்கோ. ஆமா, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட நேரா போய் அவர்கிட்ட ஐடியாவை கேட்டு அதன்படி ஹோட்டலுக்கு போய் அவனை பிடிக்கிறோம், போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம், மெடலை வாங்கி குவிக்கிறோம். டாம் சொல்றோம். வாங்க போலாம். அழுக்கா இருந்தா மட்டும் போதாது, பிரைட்டா இருக்கணும். ஏன்டா அப்படி டல்லா இருக்க? ஏங்க, சோறு கூட போடாம விடிய கால 4 மணி வரைக்கும் போதையில உலர்றத கேட்க சொல்றீங்க. பிறகு எப்படிங்க இந்த கடையை தூங்காம பாத்துக்க முடியும்? என்னது கடையா? What nonsense! The great scientist ஹாரி பாட்டர் அனந்தோட சயின்ஸ் லேப் கடைன்னு சொல்லிட்டியடா? அடே, ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதான்டா, முதுமலைக்காட்டுக்கு மருத்துவ முகாமுக்கு இலவசமா போற குமுக்கியான கொண்டாந்தீங்க விட்டம் பத்தியா? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. You know what is this? யாருக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்க. ஜுராசிக் பார்க்கோட யூரின். 600 வருஷத்துக்கு மேல இத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்ப டல்லா இருக்கும்போது பிரைட் ஆகணும்னா மோந்து பாத்துக்கோ. டல்லா இருக்கும்போது மோந்து பாரு. ஓகே, சரி. வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்னேன்ல. வெல்கம். ஐ அம் கிரேட் சயின்டிஸ்ட் ஹாரி பாட்டர் அனந்து. நீங்க தானே டாக்டர் ஜேம்ஸ்? ஆமா. உங்களை பத்தி என் ஃப்ரெண்டு டாம் க்ரூஸ் நிறைய சொல்லியிருக்காரு. எங்களை மாதிரி சயின்டிஸ்டோட அட்வைஸ் எல்லாம் அலட்சியப்படுத்தினால தான் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. பெரிய டெரரிஸ்ட், நக்சலைட், பாம் பிளாஸ்ட், ஃப்ளைட் ஹைஜாக்ஸ், இதை தடுக்க போற போலீஸ், மிலிட்டரி இவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு வருது. நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் விரயமாகுது. இந்த மாதிரி நேரத்துல எங்களை மாதிரி சயின்டிஸ்டோட பிரெயின் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணு. சயின்டிஸ்ட், அப்படியே அந்த பிரெயினை கழட்டி கொடுங்க, நாங்க ப்ரே பண்ணி சாப்பிடுறோம். மட்டன் பிரெயின் தான் சாப்பிடணும், மனுஷன் பிரெயின் சாப்பிடக்கூடாது. வாட்ஸ் எ நான்சென்ஸ். சாரி சார். டேய் போண்டா, சும்மாறா. சார், நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க சார். சில டைம் நாங்களும் தீவிரவாதிகளை பிடிக்க போறப்போ பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் சார். சயின்டிபிக்கான ஐடியா தான் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்.
இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். ஏங்க ஏன் மறைக்கிறீங்க? சும்மா இருங்க பாஸ். சயின்டிஸ்ட் கிட்டயும் ஜெர்னலிஸ்ட் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நம்ம பிரச்சனையை விரிச்சு சொன்னாதான் அவர் நமக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. நீங்க வேணா ஒன்னு ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் a நியூ டெக்னாலஜி. அப்படிங்களா சார்? நீ வேற எங்கேயுமே பார்த்துருக்க மோர் தென் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா நான் தனியா இருந்து தனியா யோசிச்சு அச்சீவ் காரு சி எனக்கு சார் கார் டேக் இட். தேங்க்யூ சாண்டி சார். அவருக்கு மட்டும் கார் கொடுக்குறீங்களே, எனக்கு புள்ள ஊட்டி இருக்கு, எனக்கு ஒரு கார் கொடுங்களேன். வாட் நான்சென்ஸ். டேய் இது என்ன டம்மி கார் நினைச்சியா இல்ல பிளாஸ்டிக் கார் நினைச்சியா? கூல்டன் உட்காருங்க சார். டேய் அமைதியாரா, ஏன்னா டென்ஷன் ஆகுற? இடிக்கிலேயே மூக்க புடிங்கி விட்டுருவேன். தள்ளுங்க. ஆல் ஆஃப் வாட்ச் தி டிவி. சொல்றா ப்ளீஸ் வாட்ச். எப்படி? இதுதான் என்னுடைய சயின்ஸ் மேஜிக். இதெல்லாம் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டா கத்துக்கிட்டீங்கல்ல? ஓகே சார். திஸ் த ரிமோட். இத கரெக்டா ஹேண்டில் பண்ணி பக்காவா பண்ணீங்கன்னா உங்க எதிரிகள்ட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம். ஓகே थैंक यू சார். ஆல் தி பெஸ்ட். Thank you சார். ஆல் தி பெஸ்ட் ஜேம்ஸ். ரொம்ப நன்றி சார். ஓகே போண்டா. தேங்க் யூ சார். முன்னாடி போ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. மட்டன் பிரெயின் தான் சாப்பிடணும், மனுஷன் பிரெயின் சாப்பிடக்கூடாது. தூக்குல போ. என்னடா இருந்த ஒரு காரை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு பாக்குறியா? டோன்ட் வரி, உனக்கு நான் பெரிய கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு அந்த சிக்காகோ மைக் எடுத்துட்டு வா போ. ஏமா கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தப்பா. வேலு, இந்நேரத்துக்கு நம்ம யூஸ்வலா பார்க்கு தானே போவோம், இங்க எதுக்கு வந்தோம்? வந்து யூஷுவலா பார்க் தான் போவோம், ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவியா? ஜானுக்குட்டி, நீ கேட்டு நான் என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. என்னடா பசிக்குதா? ஆர்டர் பண்ணியிருக்குதுல்ல, வந்துருவாங்க. ஹலோ, என்னது? தோசை. நான் கேட்டது ஆப்பம். சாரி சார், உங்களுக்காக சுட்ட ஆப்பம் கல்லுலயே ஒட்டிக்குச்சு, எடுக்க முடியல சார். தம்பிய பார்த்தா பசியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதான் இருக்கிற தோசைய கொண்டு வந்துட்டேன் சார். ரெண்டுமே மாவு தானே சார்? நான் கேட்கறது ஒண்ணு, நீ கொடுக்கறது ஒண்ணு. சரி போய் தொலைங்க, எதையாவது சாப்பிட்டு போறோம். சாப்பிட்ற தம்பி. ஓகே, தேங்க் காட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்னடா ஜானு சாப்பிட்ற? பீஸா இருக்கா? பர்கர் இருக்கா? இல்லையே. அப்ப வேற என்னதான் இருக்கு? இட்லி இருக்கு, போண்டா இருக்கு, பரோட்டா இருக்கு, ரொட்டி இருக்கு, உளுந்து வடை இருக்கு. ஐயோ வேலு, இங்கதான் காலையிலேயே சுட்டு வச்சிருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? என் கிளாஸ்மேட் சாய் தான் சொன்னான். சாய்க்கு எப்படி தெரியும்? அவங்க டாடி தான் சொன்னாங்க. சரி, அவங்க டாடிக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லம்மா, நமக்கு அப்படி வராது. ஒரு தோசை, ஒரு காஃபி. ஓகே. நாசமா மாட்டிக்கிட்டியா? யாரில் ஒன்று தெரியலண்ணா. தெரியலையா? இல்ல நான் யார் தெரியுமால? டே தர்மா, இப்ப நீ ஊட்டில ரூம் போட்டு எதுக்கு உட்காந்துருக்க? வட இந்தியாவில இருந்து ஃப்ளவர் ஷோக்கு வர மினிஸ்டரை கொல்றதுக்காக. அந்த பிளான் எங்களுக்கு தெரியும்டா. இப்ப நீ பிளான் பண்றது எல்லாத்தையும் நாங்க ஷூட் பண்ணிட்டோம். இந்த ஆதாரம் கமிஷனர் ஆபீஸ்க்கு போச்சுன்னா உன்னை கையங்கலமா வந்து பிடிப்பாங்க, தூக்கி புழல் ஜெயில போடுவாங்க. அங்க உட்காந்து நீ புளியோதரை தின்னடா. உணர்ல படா புளியோதரை போடுறாங்க. ஓ, ஒரு ரைமிங் சொன்னியா? ரைமிங்ஸ்னா புரோட்டான்னு சொல்லலாம்ல. ஏன் பரோட்டா பிடிக்கணும் குத்தி காட்டுறியா? ஆமா, அதான் காலைல 10 பரோட்டா தின்னல. பத்தல.
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, அதான் ஆதாரம் கிடைச்சிருச்சு இல்ல, சேதார ஆகத்துக்குள்ள போயிடலாம். ஓடு. ஏல அவனை போய் இழுத்து வாங்கடா. ஏஞ்சலினா சீக்கிரம் பட்டாங்க. ஆனாலுடா சயின்டிஸ்டா பாக்குறதுக்கு ஜோசிகார மாதிரி இருந்தா. பொம்மைக்கார வச்சு விளையாட்டு காட்டுறீங்களா? ஆமா சார், இது பொம்மைக்காரு, நாங்க டிடெக்டிவ். அந்த காரை வச்சு ஜாலியா பிரபு, அந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டேஜில் ஒரு பொண்ணு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கா. பரதா போட்டிருக்கனால சரி அடையாளம் தெரியல. இடையில இந்த சிசிடிவி கட்டானதை வந்து பர்பஸாக பண்ணியிருப்பாங்களோ? இல்லை வேலு, பர்பஸாக கேபிள் டிவி ஸ்டேஷனில் பவரை கட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. திஸ் மஸ்ட் பி அ பவர் ஃபெயிலியர். நாம் என்கவுண்டர் பண்ண அந்த வீட்டில் இருந்த 4 பேரை தவிர இன்னொருத்தன் வந்து போயிட்டு இருக்கான். அவன் ஃபோட்டோ வந்து நீ பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா ஸ்டேஷனில் கொடுத்துரு. அவன் யார் என்னங்கிற டீட்டெயில் நீ விசாரி. ஓகே. அப்புறம் எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க, அந்த ஏடிஎம்ல உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எனக்கு வந்தாங்க. ஓகே ஓகே. என்ன சார் நான்சென்ஸ்? ஒரு பந்து எடுத்து விளையாட எனக்கு உரிமை இல்லையா? இது பால் இல்லடா, பாம். பாமா? ஐயோ பாமா. பாமா. எஸ். ஐயோ, இட்ஸ் நாட் நார்மல் பால். வாட்ச் a TV. புரியுதா? புரியல சார். என்னாச்சு அந்த கார் மேட்ரு? அது சார் பழக்கம் போல சொதப்பிட்டா சார். யாரு? நான் தான் ரிமோட்ல சார்ஜ் உள்ள இருந்தா பேட்டரி இறங்கணும்னு கழட்டி பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். பாருங்க, இந்த பாருங்க, இது பாருங்க பாஸ். ஆனா ஒண்ணு, இது 50 ரூபாய். நான் 50 ரூபாய் கம்பெனிக்கு சேவ் பண்ணிட்டேன். 50 ரூபாய் கம்பெனிக்கு சேவ் பண்ண, லைஃபை சேவ் பண்ணா விட்டுறியடா. What nonsense? Always you doing like this? ஏன் ஷார்ப்பா இருக்க மாட்டேங்கிறீங்க? ஷார்ப்பா இருக்கிறது இருக்கட்டுங்க, ஒரு தீவிரவாதி பிடிக்க போனா மாட்டுறது சகஜம். அப்படி மாட்டும் போது நான் சிலிமா இருக்கிறதுனால சந்து பொந்து இட்டு இடுக்கல பூந்து ஓடி வந்துடுறேன். பல்கா இருக்கிறதுனால அவர் மாட்டிக்கிறாரு. பெருந்தேனி உடம்பு குறைக்க மாட்டேங்கிறாரு. இல்ல சார், இனிமேல் ரைஸை கட் பண்ணி சப்பாத்தியா சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் ஜிம்னாஸ்டிக் பண்ணி சிக்கன் சிவகார்த்தியன் மாதிரி ஆயிடுறா சார். ஏன் தனுஷ் எல்லாம் விட்டுட்டீங்க? ஆளுகளை பாரு. அமெரிக்காவில் நாசா விண்வெளி ஆராய்ச்சியில $40,000 எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா நான் பிறந்த இந்த திருநாட்டுக்கு ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்கா இருந்தா ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் மீ. இந்த பால் மேட்ரியாவது சக்சஸ் பண்ணுங்க. இல்ல உங்க 3 பேருக்கும் ஊசியை போட்டு குரங்கா மாத்தி உள்ள வச்சு டெஸ்ட் டியூப்ல அடைச்சிருவேன். கெட் அவுட். ஆல் தி பெஸ்ட். பால் கொடுங்க சார். ஓகே ப்ளீஸ் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. ஏஞ்சலினா பாப்பலாம். டேய் இங்க வாடா. என்ன யோசிச்சிட்டு இருக்க? அமெரிக்கால இருந்து ரஷ்யாக்கு எப்படி குண்டு போறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் பாஸ். முதல்ல இந்த ஆபீஸ்ல போற குண்டை நிப்பாட்டு. தாங்க முடியல. அந்த குண்டாது விழுந்தோட செத்து போயிடலாம். இது தினம் சாக வேண்டியா இருக்கு. போ அந்த குரங்க புடிச்சுடா போ. ஷூட் பண்ண சொன்னா ரவுடிகளை ஷூட் பண்றா. ஓ ரவுடிங்களையா? சாரி பாஸ். ஏம்பா கொஞ்சம் சிரிங்க. யாரா நீங்க? டேய் எங்களை பார்த்தா எப்படி தெரியும்? ஜமக்கால விக்கிற கூட்டம் மாதிரி தெரியுதுடா. நோ, ஜேம்ஸ் பாண்ட் பிரைவேட் டிடெக்டிவ் டேட்டி டி. ஜோ அதான் ஜாம் ஆகுது இல்ல, சாட்டா சொல்லியா? ஏஜென்ட். அண்ணே ஏதோ கோமாளி குரூப் மாதிரி தெரியுதுண்ணே. இது என்ன தெரியுமா? ஏய் குழந்தைங்க விளையாடுற பால்ரா. ஏய் கரடி காமெடி. அது பால் இல்லடா, பாம். அதுவும் அந்த பச்சை பாம் இருக்கு, அத மேல தூக்கி போட்டா அது வெடிச்சு ஒரு பெரிய கொடை வந்து எங்க 4 பேரை மட்டும் கவர் பண்ணும் பாஸ்.
இந்த பாலை மேல தூக்கி போட்டா அது வெடிச்சு அதிலிருந்து வர்ற ஸ்ப்ரே பட்டு நீங்க எல்லாம் சிலையாயிருவீங்க. ஏய், குப்பையில இந்த பாலை படிக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்களா? ஏய் சார, அவங்கள தூக்கி போட்டு அந்த பொண்ணை அலே கத்திக்கணும்டா. ஐயோ, ஏதில நான் ஆட்டோ போட பாக்குறாங்க, வாங்க முடியல. ஓடு. ஏய், ஏய், என்னடா நிட்டீங்க? டேய், நீ பார்த்து பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைச்சியா? என்ன? உங்களை எங்க களத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. ட்ராப். இங்க பாருங்கடா, உங்களை வெளியே கொண்டு வரக்கு எங்க பாஸ் போட்ட பிளான். பாஸ், இன்னையே வெயிட் பண்றீங்க. இறங்க பாமே. தப்பா வந்துட்டியாடா டாம் க்ரூஸ்? என்னடா பண்றது? சாரி பாஸ். அட பாவிங்களா, ஸ்ப்ரே உங்க மேல பட்டு சிலையாடுங்கன்னு பார்த்தா சேஃப்டியா தப்பிச்சிட்டீங்களா? ரவுடி பசங்களா, இந்த ஸ்ப்ரே மேட்டர் உங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சது? ஆமா, அவன் எதிரில எல்லா பிளானையும் நீதானே சொன்ன. அதான் அவன் கூட எடுத்துட்டு உஷாராயிட்டான். Excuse me? Excuse me? Any problem? ஆமாங்க. உங்களுக்கா? வண்டிக்குங்க. வண்டிக்கு ப்ராப்ளம்னா நீங்க போக முடியாது. அது உங்களுக்கும் ப்ராப்ளம் தானே? ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தாதீங்க. சார், வண்டி ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க. அதான் கொஞ்சம் காமெடி பண்ண. கூல். நான் பார்க்கலாமா? என்ன பார்க்க போறீங்க? இல்ல, வண்டியில என்ன ப்ராப்ளம்னு நான் பார்க்கலாமா? ஏங்க, வண்டியில என்ன ப்ராப்ளம் எனக்கே தெரியல. நீங்க என்ன பெரிய மெக்கானிக்கா? ஏன் எனக்கு கார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்க கூடாதா? தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பெண்கள்னா அவ்ளோ இலக்காரமா நினைக்கிறீங்களா சார்? சைக்கிள் ஓட்ட தெரியாத கல்பனா சாவ்லா தான் ராக்கெட் ஏறி விண்வெளிக்கு போனாங்க. தெரியாம சொல்லிட்டேன், நீங்களே பாருங்க. ம் 1418. எப்படி சார் வண்டி போகும்? வாஸ்துவே சரியில்லை சார். சாரி. பேட்டரி இருக்கா? ஹலோ, என்ன நக்கலா? பேட்டரி இல்லாம எப்படி வண்டி ஓடும்? டீசல் இருக்கா? டீசல் இல்லாமல இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. பேட்டரி இருக்கு, டீசல் இருக்கு, வண்டி போகல. சோ வண்டில தான் ஏதோ ப்ராப்ளம். என்ன விட ஒரு நல்ல மெக்கானிக் தான் வந்து பார்க்கணும். நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். இங்க செல்போன் சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. ரிலாக்ஸ். என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, பேட்டரி இருக்கு, நல்லா ரைட் பண்ணுவேன். வாங்களே, பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன். ஹலோ, சுத்தி 4 கிலோமீட்டர்ல ஒரு மெக்கானிக் ஷாப்பும் கிடையாது. என் வண்டியை விட்டா வேற எந்த வண்டியும் வராது. சோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என் வண்டி தான். இல்ல, நான் எப்படி உங்க கூட? சார், கல்பனா சாவ்லா. ஐயோ சாமி, வாங்க போலாம். என்ன சார், அமைதியா வரீங்க? ஏதாவது பேசுங்க சார். இல்ல, நீங்க எப்பவுமே இப்படிதானே இல்ல இப்படிதான் எப்பவுமே? எப்பவுமே இப்படிதான் சொல்ல முடியாது. ஆனா இப்படிதான் எப்பவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுறீங்களா? கொஞ்சம்னா எப்படி? பேக் வீல் மட்டுமா? அத அவர் சொல்லுவார். எங்களை ஒன்னும் பண்ண முடியாது, தெரியும்ல. ஏன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா?
ஆர்சி புக், லைசென்ஸ், இன்சூரன்ஸ் இப்படி தனித்தனியா டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். புரியலையே. இதுதான் அந்த டாக்குமெண்ட். எல்லா போலீஸ் அப்படி கிடையாது. ஓகே, ஆனா எந்த போலீஸ் எப்படின்னு டாக்குமெண்ட் காமிச்சா தானே தெரியும். இங்க வாமா, சீக்கிரம் வாமா. என்னது டாக்குமெண்ட் சார்? டிராபிக் போலீஸ் நிப்பாட்டினா இன்சூரன்ஸ், லைசென்ஸ், ஆர்சி புக்கு காமிக்கணும். அதை விட்டு 100 ரூபா பணத்தை காமிக்கிற சார். லைசென்ஸையும் ஆர்சி புக்கையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் என் டாக்குமெண்ட் சார். போமா, வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட் எடுத்து வந்து காமிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போ. இல்லைன்னா போலீஸ்க்கு 100 ரூபா லஞ்சம் கொடுத்து சொல்லி கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவேன். குடும்ப சாவிய ப்ளீஸ் சார். குடும்ப சாவிய போமா. நீ வா. என்னாச்சு? இந்த போலீஸ் டூப்ளிகேட் போலீஸ்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு. சார் ஓகே ஓகே. என்ன சொல்லி சாவி வாங்கிட்டு வந்தீங்க? உண்மையை சொன்னேன். என்ன உண்மையை சொன்னீங்க? நீ ஒரு லூசுன்னு சொன்ன. சார் கோத்தகிரி காட்டேஜ் வந்தாச்சு சார். ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்க சார். அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே, கவனமா இருங்க. ஓகே சார். ஹலோ, எங்கே இருக்க? ஏடிஎம் ஃபுட்டேஜஸ் கிடச்சிருச்சு. இன் 2 minutes நான் வந்துடுவேன். சரி. சேம் கை. இவனோட ஃபோட்டோ எல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பு. இவனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இமீடியட்டாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே? ஹலோ, சொல்லுங்க. நான் ஸ்வேதா பேசுகிறேன். சொல்லுங்க. நான் எஸ்டேட் பிள்ளையார் கோயிலில் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வர முடியுமா? தேங்க்ஸ். ஓகே. என்ன வேலு, எனிதிங் சீரியஸ்? நானும் வரவா? இல்லை, ஒன்றும் இல்லை, நானே பேசிக்கிறேன். என்னப்பா சொல்கிறேன்? இல்லை, நானும் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நானும் வரேன்ப்பா. ஒரு ஹையர் அஃபீஷியல் சொல்லும்போது இங்கேயே இருக்கணும், புரியுதா? ஓகே சார், போயிட்டு வாங்க சார்.
தேங்க்ஸ். எதுக்கு வந்ததுக்கு? இந்த பக்கம் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. டால்பின் கண்ணில் நெஞ்சை ஈர்த்து செங்காந்தள் வாசம் மெல்ல முகந்தே மின்சாரல் முறுவல் பூவே மீன்கள் முனல் பாவே வெண்மேக வெண்மை அழகாய் மாறும் நகராமல் நத்தையானே நிழலுன்றில் நிதழாய விண்டே ஹைகோவின் வடிவம் நீ பாஃப்டாவின் படிவம் நீ குளிரோட்டும் வெப்பம் நீ நுண்போக நுட்பம் நீ கிளை மீறித்தாவும் மணிலாய் சாலை வளைவில் என்னை முந்துகிறாய் முடிவறியா முகிலை போலே மழையாய் மாறி மிதமாய் நீந்துகிறாய் நீ மிதமாய் நீந்துகிறாய் நதியாய் உந்தன் நூலிடை காட்டில் காற்றாய் எங்கே நான் மெல்ல புகவா பெரிதாரிந்த நெற்றி பொட்டில் முகர்ந்தே வாழ்ந்திடவா மெலிதாய் நெளியும் சிற்றிடை முனையில் மிதமாய் வருடிடவா முன்னே மிளகாய் மூக்கில் முதல் முறை நானும் ஒரு கணம் சீண்டிடவா இதழெண்டும் வைஃபை திரையா இதமூட்டும் ஐஸ்கிரீம் முறையா இவள் தானோ ஆறாம் பிறையோ ஆய்வும் வழி முடிந்திடுதே வாய் விட்டு பேசும் ஒரு நட்சத்திரம் புதிதாக புன்னகிக்கும் என் சித்திரம் உயிரே நீ என் உலகம் நீ உயிரே நீ என் உலகம் நீ ஜோதாவின் தேகம் பார்த்து டால்பின் கண்ணில் நெஞ்சை ஈர்த்து செங்காந்தள் வாசம் மெல்ல முகந்தே நேரில் உன்னை பார்த்ததும் போதும் நெஞ்சம் குழந்தை போலே மாறும் ஊரில் இது போல் யாரும் இல்லை என்றே தோன்றிடுதே இலைகளின் விளிம்பில் இதயம் ஆடி மண்ணில் மிதமாய் அது சரிகிறதே உன் பாதத்தின் அடியில் மீண்டும் மலர்ந்திடத்தானே தந்திர மொழியும் நீயே மந்திர வழியும் நீயே சந்தன தமிழும் நீயே மாயன் செய்தாயே இருந்தாலும் நெஞ்சம் சுகமாய் கொண்டாடுதே விட்டு அகலாந்தன் அன்பு என்னை வாட்டுதே உன்னாலே நான் உறைந்தேனே உயிர் காற்றில் நான் கரைந்தேனே சொல்லு ஸ்வேதா. நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி, நான் வீட்டை லாக் பண்ணிட்டு வாசல்லயே நிக்கிறேன். சீக்கிரமா வாங்க. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே?
ஏய் 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 குத்திடா சீக்கிரம் போட்டு வாடா எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் கதிர்வேல்? குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுதோ? ஒரே செகண்ட் துப்பாக்கி எடுத்து போட்டிருந்தேன்னா அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சிருக்கும். நீ சொன்னனால நான் விட்டேன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேலுவ அவரோட மனைவியே சுட்டு கொன்னுட்டா அப்படிங்கிற நியூஸ் 2 நாள்ல பேப்பர்ல வரும். ஆமா சயின்டிஸ்ட் எங்க போனாரு? சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி விஷயமா வெளியே போயிருக்காருங்க. அது போட்டோம். நீ யாரு? புதுசா இருக்க, இளசா இருக்க. உனக்கு ஓகே என்ன? வா சயின்டிஸ்ட நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். வரையா? வா செல்லம் வா. மாத்திரையா? என்ன டேப்லெட் வேகரா இருக்குமோ? சரி போட்டுக்க. பேய் சயின்டிஸ்ட் சார், நீங்க எப்படி? என்ன மிஸ்டர் டாம் க்ரூஸ், குருவை மிஞ்சின சிஷியனா இருக்கிற தப்பு இல்லை, ஆனா குருவை கொல்ற சிஷியனா இருக்கக்கூடாது. நான் தான் பெரிய சயின்டிஸ்ட்னு விட்டா ரோட்ல லேகிய விற்கிற அளவுக்கு தர டிக்கெட்டா இறங்கிருவீங்க போல இருக்கு. சாரி சயின்டிஸ்ட் சார், பிகரமா இருந்துச்சு அதான். குரங்கு ரத்தத்தை எடுக்க போனா நீனே ஒரு குரங்கு ரத்தத்தை எடுக்கிறியா? சார் வாட் ஆர் கிரேட் சார். இதுதான் என்னுடைய லேட்டஸ்ட் சயின்ஸ், என்னுடைய புது கண்டுபிடிப்பு. ஓகே கிரேட் சார். அதாவது புராண காலத்துல ராவணன் மாயமானா மாறி சீத்தைய கடத்தினார்ல, ஆமா அது கூடு விட்டு கூடு பாயிறது, இது பாடி விட்டு பாடி பாயிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற இந்த டேப்லெட் எடுத்து போட்டீங்கன்னா அகோரமா இருக்கிற ஒருத்தங்க கூட அழகான பொண்ணா மாறிடுது சார். அப்படின்னா நானு திரிஷா மாதிரி ஆயிடலாமா சார்? திரிஷா மாதிரி மாற முடியாது. திரிஷா அம்மா மாதிரி மாறிடுறீங்களா? ஆளுகளை ஆளு ஓ சைஸுக்கெல்லாம் அந்த சைக்கிளா மாதிரி வேணா மாறலாம். ஸ்டூபிட். அதே நேரத்துல இந்த மாத்திரையை போட்டா அழகா இருக்கிற அந்த பொண்ணு மறுபடியும் அகோரமா ஒன்ன மாதிரி மாறியாரு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தீவிரவாதிகளை ஈஸியா பிடிச்சிடலாம். ஆமா சார், நாங்களும் பல டைம் போய் இதை யூஸ் பண்ண தெரியாம மாட்டிக்கிறேன் சார். அதனால இந்த டேப்லெட் கொடுத்தீங்கன்னா நானும் பொண்ணா மாறி தீவிரவாதிகளை போய் மயக்கி பிடிச்சிருவோம் சார். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இப்படித்தான் சொல்றீங்க, ஆனா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. சாரி சார். போன முறை செஞ்ச தப்ப செய்யாம சரி சார் சரியா செஞ்சு கண்டிப்பா சார் கண்டிப்பா சக்சஸ் பண்ணீங்கன்னா தான் அது எனக்கு கிரெடிட். ஓகே 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 ஆல் தி சார். பெஸ்ட். தேங்க்யூ ஓகே சார். சார். ஆல் தி தேங்க்யூ சார். பாய் வேலு. பாய் பாய் பாய். எஸ் சார். வேலு எங்க இருக்கிறீங்க? ஸ்கூல்ல இருக்கேன் சார். இமிடியேட்டா பிரபா கூட்டிட்டு நம்ம மீட்டிங் பாயிண்ட் வாங்க. ஓகே சார். 4 officers, 4 well-trained professionals. This is a big loss for us. கதிர்வேலு சார். அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? இல்லை சார், நம்ம போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லேயே இல்லாத ஒரு புது டெரரிஸ்ட் குரூப் சார். அவங்க லீடர் யாரு, அவங்க நோக்கம் என்னன்னு எதுவுமே தெரியல சார். சார் என்கவுண்டர் நடந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். such as 9mm pistols, country bombs, ATM cards, பெரிய அளவு ஃபியூல் போட்ட பில்ஸ். அந்த பிஸ்டலுக்கு லைசன்ஸ் இருக்கா? நோ சார், இட்ஸ் இல்லீகல். ஓஹோ, அந்த ஃபியூல் ஸ்டேஷன் பில்லை வச்சு கண்டுபிடிக்கலாமே? இல்லை சார், அது ஒரு பிளாக் ஸ்கார்பியன் மட்டும் தான் சார் தெரிஞ்சது. அப்புறம் என்ன, நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியதானே? நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியல சார். ஏன், அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட வேண்டியதானே? சார் ரொம்ப கிளியரா மூவ் பண்ணிருக்காங்க சார். அதாவது சிசிடிவிஸ் இல்லாத பெட்ரோல் பங்கா பார்த்து ஃபியூல் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஏடிஎம் கார்டு? அது சின்னையன் பாரதிங்கிற பேர்ல இருக்கு சார். அவனும் அந்த என்கவுண்டர்ல செத்து போயிட்டான் சார். செத்து போனவங்க பாடியை கேட்டு ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாங்களா? நோ சார். We got evidence, but no use. மேல் இடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர். கதிர்வேலு, அவங்க 4 பேர் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது டீம் இருக்கா? எஸ் சார், வேற டீம் இருக்கு சார். எதை வச்சு சொல்றீங்க? இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப்லாம் ஒரு டீமா தான் சார் ஒர்க் பண்றாங்க.
ஒரு டீம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு டீம் வந்துடும் சார். யூ மீன் பேக்கப்? எஸ் சார். ஆர் யூ ஷுவர் தேர் இஸ் எ டீம் அவுட்? அப்சல்யூட்லி சார். அவங்க பெருசா எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி இமிடியேட்டா நாம ஆக்ஷன் எடுத்தாகணும். ஓகே? ஓகே சார். ஏங்க என்னங்க? நம்ம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா முருகன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். நல்ல விஷயம் தானே. நினைச்ச மாதிரி முருகன் நல்லபடியா முடிச்சிட்டாரு. நீயே போயிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் வரதா தான் வேண்டிக்கிட்டேன். என்ன மட்டும் போக சொல்றீங்க? நீங்களும் வாங்க ப்ளீஸ். எனக்கு நிறைய வேலை இருக்குமா. ப்ளீஸ் எனக்காக. ப்ளீஸ். ஓகே. 2 minutes. நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே. போங்க. போங்க. நில்லுங்க. கன்னுமா? கோயிலுக்கு போகும்போது கூட கன் வேணுமா? போலீஸ் ஆபீசரா இல்லாம என்னோட புருஷனா வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு. காட்டன் கொடு. அந்த பவுடர் கொடு. எவ்வளவு ரத்தம், எப்படி அடிபட்டிருக்கும்? ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரி இருக்க? நீங்க எத்தனையோ பேரை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டு இருக்கீங்க. ஆனா இப்போ ஒரு புறாக்காக இவ்ளோ கேர் எடுத்திருக்கீங்க. மனுஷங்களோட உயிரை விட பறவையோட உயிர் அவ்வளோ முக்கியமா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட்ல யூனிஃபார்மும் துப்பாக்கியும் கொடுக்கும்போது இத்தனை பேரை சுட்டுக் கொள்ளணும்னு பட்டியல் போட்டு கொடுக்கறது இல்ல. பொதுமக்களோட நிம்மதியான வாழ்க்கைக்கு யார் இடையூறா இருந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு தெருவில் சந்தேகப்படுற மாதிரி 4 பேர் இருந்தாங்க. அவங்க யாரு என்னன்னு விசாரிக்க பிரபு ஒரு டீமோட போனான். ஆனா அங்க போன நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 4 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஸ்வேதா, நான் சுட்ட அந்த 4 பேருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? குடும்ப தகராறு இல்லை சொத்து பிரச்சனையா? 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸை சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்கள உயிரோட விட்டா பொதுமக்களோட நிம்மதி போயிடும். அதை தடுத்து நிறுத்துற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். தன்னோட இனத்துக்காகவும் உரிமைக்காகவும் போராடுற போராளியை உயிரோட விடலாம். ஆனால் சுயநலத்துக்காக பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற தீவிரவாதியோ சமூக விரோதியோ உயிரோட இருக்கவே கூடாது. என்னதான் கடமைக்காக சட்டப்படி நான் நடந்துக்கிட்டாலும் என்கவுண்டரில் இறந்தவங்க குடும்பங்களை நினச்சி பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். என்னாச்சு? கோயிலுக்கு வேணாம், நாம வீட்டுக்கு போலாம். கோயில் பக்கத்துல வந்தாச்சு. ப்ளீஸ் இன்னொரு நாள் போலாம்.
ஓகே. நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா போயிடும். சரி, என் கன்னாவது எடுத்துக்கிட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நானே கொண்டு வரேன். ஓகே தானே? யா, ஐம் ஓகே. டேக் கேர். சொல்லு பிரபு. வேற எங்க இருக்கு? உன்னதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். ஏடிஎம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற அக்யூஸ்ட பத்தி தகவல் வேணும்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் அவன் போட்டோ அனுப்பி வச்சிருந்தான்ல. ஆமா. அவன் மடித்துறை பக்கத்துல இருக்கிற ஆட்டில இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன். இல்ல வேலு, நான் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கேன். விதின் 5 மினிட்ஸ் அங்க ரீச் ஆயிடுவேன். சரி, கவனம், அவனை மிஸ் பண்ணிடாத. ஓகே? ஓகே வேலு. Cheers. எனக்கு ஒன்று நான் இப்போ இதெல்லாம் சாப்பிடல, வீட்டில் தான் ஊர் முடிச்சிட்டோம்ல. எங்கேயும் வந்துட்டானா? மாத்திரைய போடுங்க, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. போடுங்க பாஸ். போங்க பாஸ். ஐயோ, கொலவெறியா பாக்குறான். சூப்பர் ஃபிகர் அனுப்பியிருக்கான் புரோக்கர். யோ, உனக்கு 5000 இல்ல 50,000 கொடுக்கலாம். ஆத்தாடி, பாஸ் வேற பொம்பளையா மாறி இருக்காரு. அவன் என்னடான்னா மலைமாடு மல்லாக்கா படுத்துருக்கிற மாதிரி மூடா இருக்கான். என்ன நடக்க போது தெரியலையே. யோ ஏஜென்ட், இப்ப இந்த தொழிலுக்கு யூனிஃபார்ம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, காண்டாமிருகம் வெறியோட கிளம்புது. கண்ணு ஆப்பிள் மாதிரி, கண்ணு திராட்சை மாதிரி, மூக்கு கிளிமூக்கு மாதிரி, தீஞ்ச பரோட்டா மாதிரி இருக்கு. காமம் கபாலத்துக்கு கப 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 கபன்னு ஏறின உடனே கண்ணு மண்ணு தெரியாம பேசுறியாடா காட்டு குரங்கு. உதடு செக்க செவேன்னு உரிச்சு வச்ச மாதுளம்பழம் மாதிரி. சொட்ட கட்டையில போற வயசுல உனக்கு தோணுது பாரு இப்படி ஒரு புத்தி. யோ புளி முட்டை, பேசாம படுத்திருக்க, சுகமா இருக்கா? இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, இவங்க எல்லாருமா சேர்ந்து பருத்திவரன் பிரியாமணி மாதிரி உன்னை கொதறன்னு கொதருவாங்க. முதல்ல மாத்திரையை போட்டு ஆம்பளையா மாறி தொலையா. அப்பாடி, நான் எத்தனை தண்ணி அடிச்சாலும் நீ ஆம்பளை மாதிரியே தெரியல. அட குரங்கு, நான் ஆம்பளையே தாண்டா. ஆம்பளையா? ஆமாடா, உன்னை பிடிக்காத டிடெக்டிவ் ஏஜென்ட்ரா. இல்ல என் மூளை கிளம்பிட்டு. ஆம்பளை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாஸ் ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்ல, இருந்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. ஓகே? டேய் டாம் க்ரூஸ், எல்லா இடத்துலயும் என்னை சிக்க வச்சுட்டு போறேடா. டேய் டாம் க்ரூஸ். சின்னியன் பாரதி, உன் பேர் தானே? சார், என் பேர் பீட்டர், ஜான் பீட்டர். அப்போ சின்னியன் பாரதி யாரா? இந்த ஏடிஎம் கார்டு யாருது? சார், இது மீத்தேன் தெருவில் சார் சுட்டு கொண்டார்ல 4 பேரு, அதுல ஒருத்தர் சார். ஆமா சார், அவங்கள ஏன் சார் சுட்டு கொண்டீங்க?
நோ ரிப்ளை. சார் அவங்களுக்கு எல்லா வேலையும் நான் தான். நல்ல கமிஷன் கொடுப்பாங்க சார். என்னென்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க? ஏன் சார் அடிக்கிறீங்க? கொன்றுவேன் சொல்றா. சார் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. வண்டி வாடகை கேட்பாங்க. வேற அவங்களுக்கு தேவையான பொருளை பூரா நான் தான் சார் வாங்கி கொடுப்பேன். ஏண்டா ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஏடிஎம் கார்டை அந்த வீட்டில் இருந்தாண்டா எடுத்தோம். சார் தேவையான பணத்தை எடுத்த உடனே ஏடிஎம் கார்டை திரும்ப வாங்கிடுவாங்க சார். பணம் கொடுத்தா எந்த வேலை வேணாலும் செய்வியா? ஏண்டா சட்டத்துக்கு புறம்பா எதையும் செய்யாதவன் எதுக்குடா என்ன பார்த்து ஓடுன? சார் உங்களை பார்த்து யார் சார் ஓடுனா? நீங்க போலீஸ்காரன் யாருக்கு சார் தெரியும்? நீங்க உள்ள வரும்போது உங்க பின்னாடியே குண்டா ஒருத்தன் வந்தானா? ஆமா, அவனை பார்த்தா சார் ஓடுனேன். சார் அவ கையில சிக்கனா என் இமேஜே டேமேஜ் பண்ணிடுவான். அதுதான் எஸ்கேப் ஆக பார்த்தேன். அவன் தான் சார் நான் கார் வாங்குறதுக்குலாம் ஃபைனான்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 50,000 பேலன்ஸ். அதை கேட்க வந்திருக்கான்னு நினச்சி தான் ஓடினேன். நீங்களும் பின்னாடியே விரட்டிட்டீங்க. நீங்கள் கண் எடுத்து காமிச்சிங்களா சார்? அதான் சார் நின்னேன். அதுக்கப்புறம் தான் சார் தெரியும் நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னு. என்னடா நக்கலா? நோ சார் நோ. அந்த 4 பேர் செத்ததுக்கு அப்புறம் அந்த டீம்ல இருந்து யாராவது உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா? ஆமாம் சார் 2 பேர் அப்பப்போ வந்து மீட் பண்ணுவாங்க, கார் கேட்பாங்க, அனுப்பி வச்சேன். ஏண்டா 4 பேரை சுட்டு தள்ளி இருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க வந்து அவனுக்கு சந்தேகம் வரல? சார் நாங்கள் என்ன முட்டாளா? கேட்டேன் சார். நீங்கள் தான் தீவிரவாதியை நினச்சி அப்பாவிகளை சுட்டுட்டு ஏதோ புது இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லி பொய் சொல்லிட்டீங்களா? சார் இது சம்பந்தமா உங்க மேல மனித உரிமை கமிஷன்ல கேஸ் போட போறாங்களாம், தெரியுமா? அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா வண்டி எடுத்துட்டு எங்கடா போவாங்க? கோத்தகிரி போறேன்னு சொன்னாங்க சார். அங்க ஏதோ இடம் வாங்க போறாங்களாம். அடுத்து எப்படா கார் கேட்டிருக்காங்க? ஐ திங்க் டுமாரோ மார்னிங் நினைக்கிறேன் சார். என்ன சொல்லுங்க கதிர்வேல். சார் நாம நினைச்ச மாதிரி அவங்க ஆளுங்க சில பேர் வெளியே இருக்காங்க சார். அப்படியா? வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? அடிக்கடி கோத்தகிரி போறாங்க, நாளை காலையில் திரும்ப போறாங்க சார். கோத்தகிரிக்கா? அங்க ஏற்கனவே 3 சீனியர் ஜட்ஜஸ் இருக்காங்களே. இன்னும் 2 நாள்ல தீவிரவாதி இயக்கத்தை பத்தி டீடைல்ஸ் சப்மிட் பண்ண போறாங்க. நான் வேணா கோத்தகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அலர்ட் பண்ணிடவா? சார் நோ சார், இந்த விஷயம் அவங்க தெரிஞ்சா தேவையில்லாம குழப்பம் வரும். இதை நானே ஹேண்டில் பண்றேன் சார். இல்ல கதிர்வேலு, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைக்குனிவு. அது இல்லாம நம்ம நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய வரும். சார் என்ன நம்புங்க சார், அவங்க பிளானை நான் முறியடிச்சிருவேன். ஓகே, கேர்ஃபுல். தேங்க்யூ சார். லெட்ஸ் கோ. சித்தப்பா வாமா புது பொண்ணு, இப்பதான் ஹோட்டலுக்கு வழி தெரிஞ்சதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பரவாயில்ல. என்ன இன்னைக்கு திடீர்னு இந்த பக்கம்? ஜானுவை ஸ்கூல்ல விட்டுட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? காஃபி. உட்காருங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ தீபா. பிரபு மாதிரி நல்ல ஹஸ்பண்ட், ஜானு மாதிரி ஒரு அழகான குழந்தை, அன்பான குடும்பம். சமோ யூ வெரி லக்கி தீபா. அப்படியா? ஆமா, நான் ரொம்ப லக்கி தான். வேலு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னா பிரபு, ஜானு, இந்த அழகான குடும்பம், இது எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காது. நீ என்ன சொல்ற? ஆமா, நானும் பிரபுவும் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே வேலுவை தெரியும். இன்ஃபேக்ட் எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதே வேலுதான். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 4-5 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. டாக்டர் என்னோட கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதாவும் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ட்ரை பண்ணா என்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. நானும் பிரபுவும் இடிஞ்சு போயிட்டோம். அப்போ ஒரு பொண்ணா என்னால இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. அவ்வளோ கஷ்டத்துல நான் இருந்தேன். அந்த நேரத்துல வேலு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருந்தாரு. ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருந்துச்சுன்னு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. அப்போதான் நீங்க கொடுத்த ஃபைல டிஎஸ்பி ஆபீஸ்க்கு அனுப்பியாச்சு சார்.
இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் தான் உன் ஹஸ்பண்ட். சோ நீயும் லக்கி தான். சாரி மஞ்சு, ஜானுவை ஸ்கூல்ல விட வந்தேன். 5 minutes வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட் மஞ்சு வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தா, மறந்தே போயிட்டேன். நான் கிளம்புறேன். நீ அங்கிள் கிட்ட பேசிட்டு வா. ஓகே? ஓகே. ஸ்வேதா, சித்தப்பா, ஏமா ஒரு மாதிரி இருக்க? காலையில வேலுவை கொல்றதுக்காக வெளிய கூட்டிட்டு போனேன். அப்போ ஜானு தீபாவோட குழந்தைன்னு தானே நாம நினைச்சோம். ஆமா, ஆனா அது உண்மை இல்ல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் கடமை தவறாத போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாம மனிதாமுள்ள மனுஷன்னு தெரியுது. அப்போ என்னோட அப்பா? சின்ன வயசுலேருந்தே நானும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். கெட்டது செய்கிறவ மட்டும் கெட்டவன் இல்லைம்மா, கெட்டவனுக்கு துணை போகிறவனு கெட்டவன் தான். நான் சொன்னது தப்பாக நினச்சிக்காத. ஒரு தகப்பனா உங்கள் அப்பா உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டான்? உங்கள் அம்மா செத்தப்பு கூட வராமல் தீவிரவாத இயக்கம் தான் முக்கியம்னு போயிட்டான். சரி, அதை விடு. உன்னை எத்தனை தடவை வந்து பார்த்துருப்பான்? ஒரு 5-6 தடவை ஃபோனில் பேசியிருப்பானா? அதோட சரி. உங்கள் அப்பனை கண்ணோன்னு நேரில் நின்று ஜெயிக்க முடியாதவங்க ஒன்றை பயன்படுத்தி குறுக்கு வழியில் அவனை கொல்ல பார்க்குறாங்க. சொந்த மனுக்காக போராடுற போராளிக்கும் சுயலாபத்துக்காக போராடுற தீவிரவாதிக்கு இதான வித்தியாசம். போராளிங்க நேருக்கு நேராக நின்று போராடுவாங்க, தீவிரவாதிங்க பொதுமக்களை பகடியாக யூஸ் பண்ணுவாங்க. என் அப்பாவை கொன்னவன பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்ன உங்க அப்பா நான் தேச விடுதலைக்காக போறானா இல்ல சமுதாய சீர்திருத்தத்துக்காக போறானா? ஏதோ தீவிரவாதி கூட சேர்ந்துட்டு மக்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தான். இப்ப நான் என்ன பண்றது? அன்னைக்கு நீ என்ன சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்ட? என் அப்பாவை கொன்னவன கொல்லணும். அந்த போலீஸ்கார அடிக்கடி இங்க காஃபி சாப்பிட வரான். அதனால நான் இங்கே இருந்து அவனோட பழகி கல்யாணம் பண்ணி சமயம் பார்த்து அவனை கொல்லணும். அதுதான் சொன்னேன். அவனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அவனும் நம்மால கொன்னவனை கொண்டாச்சின்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா? மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து உங்கள் அப்பன் சாவுக்கு பழிவாங்கன்னு நினைக்கிறியே, அந்த மக்களை காப்பாற்ற நினைச்ச போலீஸ்காரனை சுட்டு கொண்டாங்களே, அவன் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தியா? போலீஸ் ஆஃபீஸர் வேடுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் தான் நான் உன்னை இங்கே தங்க வச்சேன். உன் பழிவாங்கிற எண்ணத்தை நீ மாற்றிக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா, இப்பவும் இருக்கு. ஸ்வேதா, நீ அப்பா அம்மா இல்லாத பொண்ணுமா, உனக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாழ்க்கை, அதை கெடுத்துக்காத. எங்க யாருமே காணோம். யாரையும் காணுமா? பெண்கள் கூலிப்படை தலைவி குன்னூர் கோயிலா இங்கதான் தங்கியிருக்கா. பாம்பான்னு சத்தம் போட்டா பேசுவா, இங்கதான் இருப்பா. கோழி அமுக்க மாதிரி அமுக்கலாம். வாங்க போவோம். கோகிலா மேடம், ஏன் குடியிரு போய் மாதிரி கத்துற? கதவு சாத்தி தாப்பால் போடியா. இது என்ன கையா இல்ல கிட்டாரா? ஃபர்ஸ்ட் ஃபுட், அப்புறம் தான் நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேற கை இருக்கு. அப்படியா? பாக்குறதுக்கு புதிய பறவை சரோஜா தேவி மாதிரியே இருக்க. ஐயோ, புதிய பறவை சரோஜா தேவியா? நீ ரொம்ப பழைய பீஸா? ஐ ஆம் யூத். ஆமா ஆமா, நீங்க கூட பாக்குறதுக்கு குண்டு தனுஷ் மாதிரியே இருக்கீங்க. அதுல என்ன இருக்கு? லெக். போன வாரம் உங்களை போலதான் இங்க ஒருத்தர் வந்தாரு. நான் அவரோட தலையெல்லாம் சாப்பிட்டேன். உங்களுக்காக தான் லெக் எடுத்து வச்சேன். சாப்பிடுங்க. நீங்களும் பாக்குறதுக்கு பெரிய சைஸா இருக்கீங்களா? 3 மாசம் வருவீங்க போல இருக்கே. ஃப்ரிட்ஜ்ல வச்சு 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 சாப்பிடலாம். சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. மாறிட போகுது. உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. இதுக்குள்ள பாருங்களேன், ஹார்ட் இருக்குங்க. ஹார்ட்.
ஹார்ட்ட ஃப்ரெஷ்ஷா பாத்திருக்கீங்களா? பாருங்க. இது அப்படியே பச்சையா சாப்பிட்டா அப்படி இருக்கும். சாப்பிடுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டேய் சாப்பிடுறா. ஏய் ஏய் சாப்பிடுறா. ஏய் சொல்றல. டாக்டர் சார், கல்லு மாதிரி இருந்த எங்க பாஸ் காக்கா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆயிட்டாரு. இவருக்கு என்ன ஆச்சு? ஆமா டாக்டர் சார், எங்க பாஸ் இப்படி மல்லாக்கப்படுத்து நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க பாஸை குணப்படுத்திடுங்க டாக்டர். கண்டிப்பாமா. என்னாச்சு இவர் டாக்டர்? எதையோ பார்த்து பயந்துருக்காரு. 1 வீக் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நர்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே டாக்டர். சிஸ்டர் டாக்டர் ஏதோ டவுட்டா சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. எங்க பாஸ் உண்மையிலேயே ஒரு வாரத்துல குணமாயிடுவாரா? உங்க மனசு கஷ்டப்படும் தான் டாக்டர் அப்படி சொல்லிட்டு போறாரு. உண்மையை சொல்லணும்னா இவர் முழுமையா குணமடையறதுக்கு 1 வாரம், 1 மாசம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். சில நேரத்துல குணமாகாம கூட போகலாம். உங்க பாஸ காப்பாத்துறது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. ஏய், நர்ஸ் சொன்னதை கேட்டீங்களா? பஞ்சர் ஆன இந்த பர்கோ லாரி கண்டிப்பா செல்ஃப் எடுக்காது. இனிமே ஜேம்ஸ் பாண்ட் டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்கு ஐயா தான் எம்டி. ஏஞ்சலினா ரெடியா இருக்கேன் பாஸ். ரியலி? நாம தொட்டபட்டல தனியா ஒரு ஆபீஸ் போட்டு ஜாலியா நம்ம 2 பேர் இருப்போம். வாடி செல்லம். ஏஞ்சலினா இது நல்லா இல்ல. போடா. டாம் க்ரூஸ் பாஸ் ஆயிட்டான். இனி ஆஞ்சலினா எனக்கு கிடைக்க போறது இல்ல. நர்ஸ் பாக்குறதுக்கு உம்முன்னு ஜம்முன்னு இருக்கா. இது எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ. நான் தொட்டப்பட்டாவில் ஒரு ட்ரேடிங் ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன். ஓகே. அதுல ஜாயின் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த ஊசி ஒண்ணு போட்டேன்னு வெச்சுக்கோயே, இவர் பக்கத்துலயே அடுத்த பெட்ல போய் நீ படுப்ப. போட்டு மேப்ப. வேணாமா? ஏய்
குட்டி குடு. சொல்லுங்கண்ணா. ஸ்வேதா, நீ ஜானு ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து கிளம்ப போறோம். சரி, நீ உடனே புறப்பட்டு HF ஹாஸ்பிட்டல் வந்துடுற. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நீ ஒன்றும் பதறாம உடனே கிளம்பி வா. நானும் வேலும் இங்கே தான் இருக்கோம். சரிங்கண்ணா, நான் வரேன். சார் சார் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அவங்கள உயிரோட தான் சார் பிடிக்கணும் ட்ரை பண்ணோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபயர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இட்ஸ் ஓகே வேலு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், காயம் உங்களுக்கு பலமாக பட்டிருக்கா? இல்லை சார், சின்ன காயம் தான். இன்னும் 2 டேஸில் சரியாயிடும். வெரி குட் வேலு. உங்கள் உயிரை பணைய வச்சு தீவிரவாதியோட சதி திட்டத்தை முறியடிச்சிருக்கிறீங்க. பர்டிகுலராக சிஎம் கூட அவங்க விசேஷம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓ, தேங்க்யூ சார். இனிமேல் அந்த தீவிரவாதியினால பப்ளிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்காது சார். ஓகே வேலு, டேக் கேர். தேங்க்யூ சார். பிரபு, சொல்லுங்க சார். பி கேர்ஃபுல். ஓகே, இட்ஸ் மை டியூட்டி சார். கேரியா. எஸ் சார். ஜெனுமா, வேலு அங்கிள் போங்க. என்னாச்சு வேலு? ஏய் ஜானு குட்டி, ஒன்றும் இல்லைடா, கீழே விழுந்துட்டேன். பைக்ல போனாதானே கீழே விழுவாங்க, நீ ஜீப்ல தானே போன. அதுவா? சரி, அது ஒரு பெரிய கதை, நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகே வேலு, ஜானு வீட்டில் விட்டுட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓகே, போலாமா? அங்கிள் பாய் சொல்லுங்க. பாய். 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 ஓகே வேலு, see you. என்ன புல்லட் உரசிட்டு போச்சுப்பா, அவ்வளோதான். 1 டே ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். எப்படி ஆச்சு? நம்ம நாட்டில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் வெளிநாட்டில் எந்தெந்த தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு நம்ம அரசாங்கம் சீக்கிரட்டாக ஒரு அறிக்கையை தயாரிக்குது. அந்த அறிக்கையை தயாரிக்க 3 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு தான் நம்ம நாட்டில் உள்ள தீவிரவாத செயல்கள்லாம் தடுக்க முடியும். ஆனால் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ண விடாமல் அந்த 3 ஜட்ஜஸையும் கொண்டு அவங்க நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கணும்னு பிளான் வச்சுருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற போன இடத்துல நடந்த சண்டையில் தான் இந்த காயம். தீவிரவாதிகள்லாம் சுட்டு கொண்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் கட் பண்ற? பேச வேண்டியதானே? ஃப்ரெண்டு தாங்க, அப்புறம் பேசுறேன். ஏதாவது பர்சனலாக பேசினா வெளியே போய் பேசிட்டு வா. ஓகே. ஹலோ. என்ன நஸ்ரியா பேகம், நல்லா இருக்கீங்களா? அதான் போலீஸ் ஆஃபீஸர் கதிர்வேல் எப்படி இருக்கான்? பொழைச்சிருவானா? ஈவு இறக்கமே இல்லாம மனுஷங்களை கொல்ற நீயே உயிரோட இருக்கும்போது மக்களை காப்பாத்த போராடுற என் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அவன் மேல இவ்வளவு பாசமா? நீ அவனை கொல்ல போனவ ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா இறந்த சோகத்துல என்ன ஏதுன்னு புரியாம ஒரு வேகத்துல எடுத்த முடிவது. ஆமா, இப்பதான் சரியானவங்க யாரு தப்பானவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எல்லாருமே தப்பானவங்க. அப்போ நாங்க தப்பானவங்க? ஆமா. அப்போ உங்க அப்பா என்ன அமைதியாயிட்ட? பதில் சொல்லு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கூட்டத்துல எங்க அப்பா சேர்ந்தது தப்புதான். அப்போ உங்க அப்பாவை கொன்னவன பழி வாங்கணும்னு சொன்னது? அப்போ எனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, அவர் என் அப்பாவை வேணும்னு சுட்டு கொல்லல. கெட்டவங்களை அழிக்கும் போது அவங்க கூட இருந்ததால என் அப்பாவும் செத்துட்டாரு. அப்ப நீ அவனை கொல்ல மாட்ட? அவரை ஏண்டா கொல்லணும்? பொது மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துற உங்களை தாண்டா கொல்லணும். ஏய், நான் நினைச்சா இப்ப கூட உன் புருஷனை தூக்க முடியும். என் புருஷனை மட்டும் இல்லடா, அவர் பக்கத்துல இருக்கிற என்ன கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா?
சொல்லு ஸ்வேதா. ஸ்வேதா சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். யார் ராணி? என் பயோடேட்டா கேட்டேட, வேலையை வாங்கி தர போற? பொண்டாட்டி வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியாவ வரேன்டா. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், உன் பொண்டாட்டியை தேடினியா? கண்டுபிடிச்சிட்டியா? கிடைச்சிருக்க மாட்டாளே. நான் சொல்ற இடத்துக்கு வா, கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம்.
என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டேன். எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்கு? என் அப்பாவை கொன்னவன ஏன் கையால கொல்லணும்? உன் கோவம் நியாயம் தான். ஆமா, ஏன் என்ன கொல்லல? என்ன உங்க அப்பா என்ன தேச விடுதலைக்காக போறானா இல்ல சமுதாய சீர்திருத்தத்துக்காக போறானா? ஏதோ தீவிரவாதி கூட சேர்ந்துட்டு மக்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தான். அப்புறமா தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஹாய், I love you. நதியாய் நெளியும் கைகள் நுழைத்தும் தலைமுடி கோதிடவா அன்பே பெரிதாய் விரிந்த நெற்றி பொட்டில் நுகர்ந்தே வாழ்ந்திடவா மெலிதாய் மிளிரும் புருவத்தின் நுனியில் மிதமாய் வருடிடவா உன்னை மிளகாய் மூக்கில் முதல் முறை நானும் ஒரு கணம் சேர்ந்திடவா இமை ரெண்டும் வைஃபை திரையா இவன் என்னுள் வாட்ஸ்அப் அலையா இவன் தானோ ஆறாம் பிறையோ ஆய்வும் இதை வினவியதே மொழியின்றி பேசியவன் என்னை வென்றான் அழகான தத்தை இவளை அன்பால் தின்றான் சுற்றும் நீ என் சொந்தம் நீ கண்கள் நீ அதில் பார்வையும் நீ தூராவின் தேகம் பார்த்து டால்பின் கண்ணில் நெஞ்சை ஈர்த்த செங்காதல் வாசம் மெல்ல முகர்ந்தே வில்லாய் வளையும் தோள்களின் மீதென் தலையினை சாய்த்திடவா அன்பே சொல்லாய் மருவி நாவில் ஏறி சொப்பனம் சேர்த்திடவா இதயம் என்ற கருவறையில் உன் புகைப்படம் மாட்டிடவா அன்பே இரண்டே நொடியில் உன்னை வரைந்து வண்ணம் தீட்டிடவா நெஞ்சோடு உன்னை சேர்த்து என் காதல் லேசாய் கோர்த்து விட்டாத தீனை வார்த்தும் என்னுள் நானே ஏங்குகிறேன் உன் விரலில் என் விரல் புதைத்து ஒன்றாக்கினேன் மணமாலை மாற்றும்
தருணம் கண் தேக்கினேன் நெஞ்சில் நீ